இயற்கையை காப்பாற்றிய நண்பர்கள். மலை அடிவாரத்தில் அமைந்திருந்த ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டின் உயிர் நீல ஓடை என்ற ஒரு சிறிய ஆறு. அந்த ஆற்றை நம்பித்தான் விலங்குகளும் பறவைகளும் வாழ்ந்து வந்தன. காலை நேரத்தில் ஆற்றின் மேலே மிதக்கும் பனித்துளிகள் சூரிய ஒளியில் மின்னும். பறவைகளின் சத்தம் காடெங்கும் ஒலிக்கும். கரடிக்கண்ணன் தேனை விரும்பினாலும் நல்ல மனசு கொண்டவன். மயில் மயூரி அழகோடு கூடிய அறிவும் கொண்டது. குரங்கு குட்டி சுறுசுறுப்பும் சற்றே சேட்டையும். காக்கை கருப்பு கூர்மையான பார்வை கொண்டது. நாரை வெள்ளி அமைதியும் பொறுமையும் கொண்டது. ஒருநாள் அந்த ஆற்றில் நீர் குறையத் தொடங்கியது. அதுவும் கோடை காலத்தில் மழை பெய்யாமல் வெயில் அதிகமாக இருந்தது. நீல ஓடை மெதுவாக மெதுவாக வற்றத் தொடங்கியது. விலங்குகள் கவலையடைந்தன. கரடி சொன்னது, நீர் இல்லையென்றால் எப்படி நாம் வாழ்வது? நாரை அமைதியாகக் கூறியது, நாம் ஒன்றாக யோசிக்க வேண்டும். அப்போது காக்கை உயரத்தில் இருந்து பறந்து வந்து கத்தியது, ஆற்றின் மேல் பகுதியில் மரங்கள் வெட்டப்பட்டுள்ளன. மயில் மயூரி சொன்னது, மரங்கள் இல்லையென்றால் மழை தங்காது, நீரும் நிலைக்காது. குரங்கு குட்டி குதித்துக் கொண்டே சொன்னது, நாம் மரங்களை காப்பாற்ற வேண்டும், புதிய மரங்களையும் வளர்க்க வேண்டும். அனைவரும் ஒப்புக்கேண்டனர். அடுத்த நாளிலிருந்து ஒவ்வொருவரும் தங்கள் பங்கை செய்தனர். குரங்கு விதைகளை சேகரித்து வைத்தது. காக்கை நல்ல மண்ணிருக்கும் இடங்களை காட்டியது. நாரை ஆற்றங்கரையில் பாதுகாப்பான இடங்களை தேர்ந்தெடுத்தது. மயில் மற்ற விலங்குகளையும் பறவைகளையும் ஒன்று சேர்த்தது. கரடிக்கண்ணன் பெரிய கற்களை அகற்றி நீர் ஓட வழி செய்தது. சிறிய பறவைகள் கூட விதைகளை மண்ணில் போட்டு உதவின. சில நாட்களுக்குப் பிறகு வானம் மேகமூட்டமாக மாறியது. மின்னல் இடியுடன் மழை பெய்தது. நீல ஓடை மீண்டும் சிரித்தது. புதிய செடிகள் முளைத்தன. காடு மீண்டும் உயிர் பெற்றது. விலங்குகள் மற்றும் பறவைகள் மகிழ்ச்சியில் கூடினார்கள். மயில் மயூரி மென்மையாகச் சொன்னது, நம்முடைய தேவையை மட்டும் நினைத்தால் அழிவு. இயற்கையை காப்பாற்றினால் அது நம்மை காப்பாற்றும். கரடிகண்ணன் சிரித்துக்கொண்டு, இன்று நாம் நீரை காப்பாற்றினோம், நாளை அது நம்மை காப்பாற்றும் என்றது. கதை கருத்து: இயற்கையை பாதுகாப்பது எல்லோருடைய பொறுப்பு. ஒற்றுமையுடன் செய்தால் பெரிய மாற்றம் சாத்தியம். மேலும் இதுபோன்ற கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.